சாட்டை ஆ ரொம்ப 100 வீடியோ நீ போட்டிருக்க தலைவரை பற்றி தப்பாக பேசுனீங்க. எதுக்கு நீ இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்க? நான் தமிழர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிருக்க சொல்லு. ஆட்சியில் நீ கண்டிக்கணும். புதுசாக வரவங்களை போய் கண்டிக்கிறிய. நீனே மாஸ்க் போட்டு தேட்டரில் வந்த நீ மாஸ்க் போட்டு நீ வந்த நான் நிரூபிக்க முடியும், என்னால் முடியும். நீ பப்ளிசிட்டி ஆகலை. இப்போ நீ பப்ளிசிட்டி ஆன விஜய் நீ மேலே கை வைக்கிறத நீ இப்போ பப்ளிசிட்டி ஆகணும். அப்போ நீ பப்ளிசிட்டி இல்லாமல் மாஸ்க் போட்டு வந்த, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் தலைவரை பேச உன் தகுதி இருக்கா? ஃபஸ்ட்டு நீ ஒழுங்கா தான் முக அழுக்கு இருக்கா பாடுறா. எங்கள் தலைவரை பேச உனக்கு தகுதி மயிர் இருக்காடா? அவர் ஒரு நகை கண்ணுக்கு நீ தான் வருவியாடா? ஏதோ ஒன்று சோறு போடுறாங்க, யூடியூப்பில் வருது வருமானம், அப்புறம் கட்சியிலேருந்து வருது நிதி. அதானே மக்களே, நல்லா சிந்திங்க. திசையை திருப்புறாங்க, அவங்க பக்கம் போகக்கூடாதுன்னா திசையை திருப்புறதுக்கு தான் இந்த சாட்டை மாதிரி ஒரு 200 ஊப்பிங்கெலாம் வருது. நம்ம திசையை திருப்ப மாதிரி பண்ணுறாங்க. அது நம்ம திசையை திருப்ப பண்ணாதீங்க. நான் பேசுனது கிடையாது, ஆனால் பேச வைக்கிறாங்க. எனக்கு நல்லா புரியுது. இவங்கள ஆளுங்கட்சி திமுக திசையை திருப்புது. நம்ம திரும்ப வேணாம். உங்களுக்கு ஒரு பாடம், நம்மளுக்கு ஒரு உரிமை இருக்குது, ஓட்டு உரிமை. அந்த ஓட்டு உரிமை கரெக்டாக போடுங்க. நம்மளுக்கு ஒரு ஆயுதம் ஓட்டு உரிமை மட்டும்தான் ஆயுதம். நல்ல யோசனை பண்ணி பாருங்களேன். 2 மாதம் ஜெயித்தவன் தோற்றவன் எட்டி பார்க்க மாட்டான். ஜெயித்தவன் நீ போய் பார்த்தாலும் நீ ஒரு 2 மணி நேரம் கால் கெடுக்க நீ பார்க்கணும். ஆனால் அவன் 2 மாதம் தான் கஷ்டப்படுவான், நம்ம 5 வருஷம் கஷ்டப்படுவோம். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நம்மளுக்கு கடவுள் மூளை கொடுத்துருக்கான், சிந்திச்சு பாருங்கள். நம்மளுக்கு இருக்க ஒரே ஆயுதம் ஓட்டு உரிமை. நல்லவங்க வரட்டும், இதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் நான் வீடியோ போடுவேன், இன்னொன்று நான் வீடியோ போடுவேன்.